சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுந்தர்சி அவர்கள் அஜித் பற்றிய ரகசியங்களையும் கசிவிட்டிருக்காரு. அதாவது, உன்னை தேடி படத்தை இயக்கிய போது அஜித்தோடு இருந்த அனுபவத்தையும் அவருடைய உடல்நிலை குறித்து பல விஷயத்தையும் பகிர்ந்திருக்காரு. உன்னை தேடி படத்தை எடுத்த போது பாடல் காட்சிக்காக நாங்கள் நியூசிலாந்தில் 15 நாட்கள் படப்பிடிப்பை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போது அவர் முதுகு பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டுட்டும் இருந்தார். இதனால் முதுகில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னும், எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர் இன்னும் 7 நாள் தான் இங்கே இருப்பார், அதுக்கப்புறம் அவர் அப்ராடில் செட்டில் ஆக போகிறார் அப்படின்னும், அதற்குள்ளே நான் ஆப்ரேஷன் செய்தே ஆக வேண்டும்னு அஜித் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சைக்கு பிறகு உட்காரக்கூட முடியாத நிலை கூட ஏற்படலாம், இதனால் இருக்கும்போதே அனைத்து காட்சிகளையும் எடுத்து விடுங்க அப்படின்னு அஜித் என்கிட்ட சொல்லியிருந்தார். இதனை தயாரிப்பாளரிடம் சொன்னாலும் அவர்கள் சம்மதித்தாலும் இல்லைனாலும் கூட அடுத்த இழப்புகள் ஏற்படும். இதனால் அஜித் சார் என்னிடம் கூறியதுனால படப்பிடிப்பை விரிவாக முடித்து கொண்டோம். நியூசிலாந்தில் அந்த நேரத்தில் 22 மணி நேரம் சூரிய வெளிச்சம் இருந்ததுனால இரவு பகல் பார்க்காம ஒரே வாரத்தில் அஜித்தோட பகுதிகள் அனைத்தையுமே படமாக்கப்பட்டு அவரை அனுப்பி வைத்தவனு சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருந்தார். அஜித் சார் எங்கிட்ட முதுகுவலியை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு அப்பொழுது நன்றாகவே புரியல. ஆனால் அவருக்கு முதுகுவலி இருக்கும் பிரச்சனையால் கால்களில் உணர்ச்சியே இல்லாமல் இருந்தார். நாம் ரோட்டில் நடந்தால் அடுத்த அடி எடுத்து வச்சு நடந்துட்டு போவோம். ஆனால் அஜித் சார் தரையை பார்த்து தான் அடுத்த அடியை எடுத்து வைப்பார். ஏன்னா அவர் கால்களில் எங்கே வைக்கிறோம் அப்படின்ற உணர்ச்சியே அவருக்கு இருக்காதுனோ. அவருடைய வாழ்க்கை பல வேதனைகளை கடந்தது. அதனால தான் அந்த வேதனைகளை அனைத்தையுமே தற்பொழுது சாதனையாக்கியும் இருக்காருன்னு சுந்தர்சி அந்த பேட்டியில் கூறியிருந்தார். சுந்தர்சி இயக்கத்தில் அஜித்குமார், மாளவிகா, சிவகுமார், மனோரமா, விவேக், கிரண், ஸ்ரீவித்யா, வினு சக்கரவர்த்தி, அல்வா வாசு உள்ளிட்ட பலர் நடித்த 1999 வெளியான படம் தான் உன்னை தேடி. இந்த படத்தில் வரும் காற்றாக வருவாயா என்ற பாடல் படப்பிடிப்பின் போது நடந்த அனுபவத்தையும் சம்பவத்தையும் தற்போது சுந்தர்சி அவர்கள் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டும் இருக்கார். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.